இந்த நாட்டில் ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை. அதை மாத்திரம் அருமை சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய், அமெரிக்காவில் மருத்துவம் செய்து கொண்டு உயிரோட வந்துவிட்டார். அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு புற்றுநோய் என்கிறார்கள், அது என்ன நோயோ தெரியல, ஆனால் மருத்துவத்தை அமெரிக்காவில் செய்கிறார்கள். இந்த நாட்டில் மிகப்பெரிய தலைவிக்கே இந்த நாட்டில் மருத்துவம் செய்ய முடியல. 69 ஆண்டு கால சுதந்திர இந்தியா, தெற்காசிய பிராந்தியத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்கம், 2020 உலக பெரும் வல்லாதிக்கமாக வேண்டும் என்ற கனவோடு நிற்கிற தேசம், சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உயர்ந்த தரமான மருத்துவத்தை தர வக்கற்ற நிலையில் நிற்கிற நாடு. அவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் வந்தது, அமெரிக்க தேசத்தில் மருத்துவம். நமக்கு வந்தால் நேரா பாடையில் விடுத்து சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த நிலையை மாற்றம், அது மாற்றம். இந்த நிலையை மாற்றம். என்ன மாற்றம்? தொடக்க மருத்துவம் முதல் மிக உயர்ந்த மருத்துவம் வரை அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். வெறும் குப்பமேட்டுக்குள்ள குடிக்க தண்ணி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல. அதான் காத்து வீசுதான் நினைச்சிட்டு இருக்க. நீ காற்றையா சுவாசிக்கிறோம்? காற்றையா? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்துவதற்கு 6 மரங்கள் தேவைங்கிறான். இந்த சென்னையில் எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்கு? அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. இங்க ஏதோ தெரியாம ஒரு அரச மரம் இருக்கு, 2 அரச மரம், இந்த 3 இருக்கு. அது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கனால இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற மரங்களுக்கும் இந்த அரச மரத்திற்கும் ஆலமரத்திற்கு இருக்கிற வித்தியாசம், வேப்ப மரம் பகல்ல ஆக்சிஜன் மூச்சு காற்றை வெளியிடுது, இரவுல நச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுது. ஆனால் 24 மணி நேரமும் இந்த மண்ணில் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுகிற மரங்கள் இருக்குதுன்னா அது ஆலமரமும் அரச மரமும் தான். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம். அம்மையார் ஜெயலலிதா அவர் பிறந்த நாளைக்கு மரம் நட வந்தார் தெரியுமில்ல. மண்ணை கரண்டிட்ட கிளவுஸ் போட்டுக்கிட்டு, மண்ணை கிளவுஸ் போட்டுக்கிட்டு, கையில ஒரு உரையை போட்டுக்கிட்டு கரண்டிட்டு அள்ளி போட்டாங்க. என் மண்ணை கூட தொட அஞ்சுகிற உனக்கு, வெக்கப்படுகிற உனக்கு என் மண்ணை ஆளுகிற உரிமை எதுக்கு? 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 என் மண்ணை கையால தொடக்கூட அஞ்சுகிற உங்களுக்கு அந்த மண்ணை ஆளுகிற அதிகார உரிமை எதுக்கு? எதுக்கு? எல்லாம் நம்பி பயனில்லை. முடிவண்ணம் மாற்றம். 10 ஆண்டுகளில் பசுமை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் கொடுத்தோம். மனித கழிவை மனிதன் அள்ளி கொண்டிருக்கிறான். இத்தனை ஆண்டுகள் இருந்து 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்துல அதை மாற்றுவதற்கு ஒரு வேலை திட்டம் இல்ல, ஒரு சிந்தனை இல்ல, ஒரு மாற்று இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எங்கால் இந்த மழை குளிக்கிற மூழ்கி எந்திரிக்கும் போது சாக்கடை கழிவுக்குள்ள விஷவாயுதாக்கி சாகுறான். இந்த உயிர் பலியிலிருந்து என் உறவுகளை காப்பாற்ற ஒரு நாதி இல்லை. கிளீன் இந்தியா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிளீன் இந்தியா இல்ல இது. அவங்க சொல்ற கிளீன் இந்தியா வேற. நீ 5 ஆண்டு கழிச்சு திறந்து கண்ணை முழிச்சு பாரு, பொட்டலா இருக்கும் நாடு. என்னடா கிளீன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் கிளீன் இந்தியான்னு. தொடச்சு போய் கழுவிட்டோம்பா. எல்லா உணவு விடுதியிலையும் பார்க்குறோம், தட்டுக்கு மேலே ஒரு பாலித்தீன் சீட்டு, தாள், நெகிழி தாள், அதில் இட்லி, தோசை, பொங்கல் சாப்பிட்றோம். அப்படியே தாளை சுற்றி கொண்டு போட்டுறான். இதே இலை, வாழை இலை, இதில் சாப்பிட்றோம், உடலுக்கு நல்லது, அப்படியே கொண்டு போடுறோம். அதை மாடு திங்கி ஆடு திங்கி 24 மணி நேரத்தில் உரமாயிரும். இல்லை அப்படியே கிடந்தாலும் மண்ணோட மண்ணா மக்கி போய் மண்ணுக்கு உரமாயி வளமாயிரும். எங்கோ ஒரு ஓரத்தில் வாழையை விளைய வைக்கிற ஏழை விவசாயி வாழுவான். அதை விட்டுட்டு இந்த நெகிழி, இதை பற்றி கவலைப்படுற ஒரு தலைவனை சொல்லு நீ பார்ப்போம். அப்போ நாம் என்ன செய்யறோம்? மாத்திரம் வந்த உடனே இதுக்கு தடை, பாக்கு மட்டை தட்டு, வாழை இலை உணவுக்கு. அதை எப்படி என்னை சாப்பிட்டுறோம்? நாங்களே அமைச்சர், முதலமைச்சர் எல்லாரும் தட்டில் பார்க்க மாட்டேன் சாப்பிட்டு திரிவோம். இதுவரை நீங்க பள்ளிகளில் பாடிக்கொண்டிருந்த தமிழ் தாய் வாழ்த்தையை கிழிச்சு போட்டேன். வேற தமிழ் தாய் வாழ்த்து, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் தாய் வாழ்த்து.
தூய தமிழர் நாட்டில் என்ன திராவிட நல் திருநாடு கிழிச்சு போடுறா தூர பாட்டு வேற. எங்களை விட வறுமையான குடும்பத்திலிருந்து வந்த மகன் யாரும் இருக்க முடியாது. என்னுடைய வீட்டை, என் கிராமத்தை, என்னை வந்து பார்த்தவன் வந்து என் மேல பெரிய பரிதாபம் வரும். உங்களுக்கு. அப்படி ஒரு கிராமத்துல, அப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்த மகன் நான். இதே சென்னையில பல ஆட்கள் பல ஆண்டுகள் பட்டினி கிடந்தவன், படுக்க இடம் இல்லாம ஏரியும் சுடுகாட்டுல படுத்து கிடந்தவன். பின்னம் இருக்கிற தோழர்கள் அவர்கள் குளிக்க வச்சிருந்த கிணறுல குளிச்சுட்டு அவங்க படுத்திருக்க கூட்டத்தில் படுத்து கிடந்து வந்தவன். எனக்கு பசினா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும், கவலைனா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு தெரியும், காயம்னா என்னன்னு தெரியும். எனக்கு யாரும் படிப்பிக்க வேண்டியது இல்லை. எவ்வளவு பெரிய சாதனை, வெக்கக்கேடு. 1 கோடிக்கு செலவு பண்ணிட்டு 100 கோடிக்கு விளம்பரம் பண்றது. 100 கோடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆளுமா டோலுமா சட்டம் ஒழுங்கு அவுட்டுமா அதுமா இதுமா, அங்க பார்த்திருப்பா இங்க பார்த்திருப்பா அங்க பார்த்திருப்பா நீ இங்க பார்த்தியா. ஒவ்வொரு செய்தித்தாளும் ஒவ்வொரு கோடி. எப்படி இருக்கு? ஜெயலலிதா அம்மையார் வர வேணா, உடம்பு முடியல, பெரியவங்களாயிட்டாங்க. முதலமைச்சர் ரொம்ப நாகரிகமா வளர்ந்தவங்க. இந்த சாக்கடையில தண்ணியில அடுக்கப்பட்ட மனிதர்களை சந்திக்க, மக்களை சந்திக்க அசூசியா நினைப்பாங்க, அசிங்கமா நினைப்பாங்க. வராதிங்க தாயே, நீங்க இருங்க. உன் கட்சிக்காரங்க என்ன பண்றான்? கட்சிக்காரன் இல்லாத தெருலையே மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், ஒன்றி பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் ஒருத்த வந்து களத்தில் நிக்கல. ஏன்? அம்மா சொல்லல. எவனுமே காலையில் இருந்துச்சு தானா பல்லு விளக்குறது இல்லையே. அம்மா சொல்லணும். அப்பதான் பல்லு விளக்குவான், கழிவற போவான், குளிப்பான். அம்மா சொல்லணும். இப்படி ஒரு அம்மா பைத்தியங்களை நான் உலகத்தில் பார்த்ததில்லை. பெத்ததாய கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு, பெத்ததாய முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு எங்கிருந்தோ வந்தவங்களெல்லாம் அம்மா அம்மா அம்மா. கால கொடுமை. அம்மா ஆடு, அம்மா மாடு, அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா உணவகம், அம்மா அழைப்பு மையம். இது நான் என்ன கேட்கிறேன்? அம்மா டாஸ்மார்க்கு, அம்மா பீரு, அம்மா ரம்மு, அம்மா ஜின்னு. இந்த தமிழ்நாடுன்னு எதுக்கு பேரு? அதை எடுத்துட்டு அம்மா நாடு. ஒரு 5 வருஷம் இருக்கட்டும். அப்புறம் இவர் ஐயா வந்தாரு. அவர் அந்த ஐயா வந்தவுடனே அதை எடுத்துட்டு ஐயா நாடு. ஐயா வருவாரு, கலைஞர் காப்பீட்டு திட்டம். அம்மா வருவாங்க, அம்மா காப்பீட்டு திட்டம். நாங்க வர்றோம், 2 பேரை அழைச்சிட்டு இந்த 2 பேருக்கு இருந்து நாட்டை காப்பாத்துறது நம்ம காப்பீட்டு திட்டம். இது உடனே இனவாதம் பேசுறான். சீமான் நல்ல பேரான இப்படி இனவாதம் பேசுறான். என் நாட்டை நான் ஆளணும் கேட்பது என் இனத்தின் உரிமை. என் நாட்டை இன்னொருவர் ஆள நினைப்பதுதான் இனவாதம், இனவெறி. என் நாட்டை இன்னொருவர் ஆள நினைப்பது சரி, என் நாட்டை நானே ஆளணும் நினைப்பது இனவெறி என்றால் அறிவார்ந்த மக்கள் இதை ஏற்கிறீர்களா? எப்படி ஏற்கிறீர்கள்? கேட்டால் இங்க இருக்கிற பெருமக்கள் இது இந்தியா, யாரும் ஆளலாம் அப்படின்னா ஏன் நாட்டில் நிக்கிற? மகாராஷ்டிராவில் போய் நில்லு, கட்சி ஆந்திராவில் ஆரம்பி, கட்சியை கேரளாவில் ஆரம்பி. இந்தியா தானே. அது ஏன் நாங்க சொன்னா மட்டும் அதுல இனவெறி வந்துருது, சொறி சரங்கு பட எல்லாம் வந்துருது நாங்க சொன்னா மட்டும். இன்னைக்கு நேரத்துலடா 12 காலமா அடி வாங்கி தலும்பேறி போய் நிக்கிற பிள்ளைகளடா நாங்க. நீண்ட காலமா வெந்து நொந்து போய் எல்லாரையும் நம்பி ஏமாந்து நிக்கிற மக்களடா நாங்க. பேரன்பனும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து நிக்கிற மக்களடா. வந்தவன் எல்லாம் வாழ வச்சு வாயில வாக்கரிசி தின்னு போட்டு சாகர இனமா நிக்கிறமடா. இந்த ஓரத்தில் ஒதுங்கி கிடக்கிற வேணாம் ஏன் ஆளு. ஆனா உயரமா இருக்கிற ஏதாவது என்னுடையதா இருக்கா? கொசு உள்ள வராம கொசுவலை அடிச்சுக்கிட்டு தூங்குற ஒரு கூட்டம், கொசு உற்பத்தி ஆகிற கூவாத்து கடையில வாழலை என் கூட்டம். என்னைக்குடா நான் மேல எழுது? என்னைக்கு எழுது? ஆதி தமிழ் குடி தலைநகரில் இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டியே. இந்த அதிகாரத்தை தந்தது யார்? யார் கொடுத்தது? இந்த நேரத்தில் இருக்கிற என்னைய பூர்வகுடி மக்களை என்னை தூக்கி கண்ணை நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை தூக்கி வீசுறியே. இந்த தொடர் வண்டி நிலையத்திலாம் நான் பழ வித்துக்கிட்டு இருந்தேன், பூ வித்துக்கிட்டு இருந்தேன். இந்த பேருந்து நிலையத்தாண்டா நான் பழ வித்து பூ வித்து காய் வச்சு பொழைச்சேன். இங்க தாண்டா என் பக்கத்துல 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் வச்சு பொழைச்சேன்.
இங்கதானா என் பிள்ளை மாநகராட்சி பள்ளியில படிச்சது, இந்த தெருவில் நான் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை தூக்கி அங்க போட்டா என் வாழ்வாதாரம் என்ன ஆகுது? இதை பற்றி கவலைப்படாத அதிகாரம் எதுக்குடா எனக்கு? எதுக்கு எனக்கு சொல்லுங்க பாப்பா. அந்த இடத்துல எனக்கு வீடை கட்டித்தான் கிடையாது, நான் வேற வீடு கட்டிட்டேன். அங்க போங்க 2 லட்சம் பேருக்கு வெறும் 2000 வீட்டை காட்டி ஏமாத்தி எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? கொடுமை. தமிழ்நாட்டின் தலைநகரில் தமிழன் வாழக்கூடாதுன்னு எல்லாம் புறநகருக்கு தூக்கி வீசுறான். இதெல்லாம் வேறவனுக்கு இந்த நிலைமெல்லாம். நான் கேட்டேன், இந்த இடத்துல இருந்து என் மக்களை அப்புறப்படுத்துறீங்க சரி, ஆனா யாருக்கு இந்த இடத்தை கொடுப்பீங்க? அது அது அதுன்றான். ஏன் இவ்வளவு வேகமா வரேன்? இதெல்லாம் தடுக்க வழி இல்லை. அதிகாரம் மிக வலிமையானது. யார் சொல்றா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ரொம்ப நாளா அழுதுட்டோம், ரொம்ப நாளா அழுதுட்டோம். அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாய், ஆடு, மாடு, கோழி, வேட்டி, சட்டை, வீடு எல்லாத்துக்கும் வழி இல்லாம அழுதுட்டோம். அடிமைப்பட்ட மக்கள் பார்த்தோம். சொல்றாரு, அனைத்து துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அதிகாரம் மிக வலிமையானதுன்னாரு. முடிவு பண்ணிட்டோம். எம் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஆகா அப்படின்னு இறங்குறாங்க களத்துல. அந்த தொழிலை செய்யலாம் இவங்க, கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்றும் தப்பா சொல்லலைங்க. அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன்.